ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.14. ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி, ஒரு மெட்டல்ல இரும்பு வாளியா இருக்கும், அதான் உலோக வாளின்னு. கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. கூம்பினுடைய இடைக்கண்டம் வெட்டி எடுக்கிறது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள், மேற்புற விட்டம்னா கேபிட்டல் D is equal to 10 மீட்டர், அதிலிருந்து கேபிட்டல் R D/2 5. அதே போல ஸ்மால் டி விட்டம், அப்போ ஸ்மால் ஆர் இதிலிருந்து பாதி 2 மீட்டர். ஸோ விட்டம் கொடுத்துருக்காங்க, 10ல் பாதி 5, இதில் 4ல் பாதி 2. ஓகே, வச்சுக்கிறோம். முறையே கொடுத்துட்டாங்க. உயரம் 4 மீட்டர், கைச்சு 4 மீட்டர் எனில் அந்த இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகே, இப்போ முதல்ல நமக்கு வலைபரப்பு மொத்த புறப்பரப்புனா எல் வேணும். எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ரூட் ஆஃப் ஹெச் 4, கேபிட்டல் ஆர் 5, ஸ்மால் ஆர் 2. ஸோ கழிச்சிட்டு ஸ்கொயர் எடுங்க. 9, 16 + 9 25. ஸோ ரூட் 25 5 மீட்டர். கைச்சு 4, கேபிட்டல் ஆர் 5, ஸ்மால் ஆர் 2. இப்போ சாய் உயரம் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, 6 ஸ்மால் ஆர் கைச்சு இப்போ நம்ம எல் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவும் 5 மீட்டர் இருக்கு. என்ன கேட்குறாங்க? வலைபரப்பு மொத்த பரப்பு. இடைக்கண்டத்தின் வலைபரப்பு, சாதாரணமாக கூம்பின் வலைபரப்பு πRL, இங்கே 2 ஆர் இருக்கனால π × ஆர் + ஆர் எல். ஓகே, π ஆர் + ஆர் × எல். வேல்யூஸ் ஃபுல்லாக போடுறேன். 7 7 அடிச்சுட்டு 110 சதுர மீட்டர் வலைபரப்பு. ஓகே, அடுத்து இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. ஈக்குவல் டு இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. இந்த வலைபரப்பு π ஆர் + ஆர் எல் பிளஸ் மேலே இருக்க வட்டத்தினுடைய பரப்பளவு பிளஸ் கீழே இருக்க வட்டத்தினுடைய பரப்பளவு, இதுதான் மொத்த பரப்பளவு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய இடைக்கண்டத்தினுடைய மொத்த பரப்பரப்புனா வலைபரப்பு ஆல்ரெடி πR + RL கண்டுபிடிச்சிருக்கோம், பிளஸ் πR² மேலே இருக்க பெரிய வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழே இருக்க சின்ன வட்டத்தினுடைய பரப்பு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பையை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஆர் + ஸ்மால் ஆர் கேபிட்டல் R² ஸ்மால் R². எல்லாத்துக்கும் பையை காமனாக எடுத்துட்டேன். ஐம்பது 60 64. ஏழால வகுத்து போடு. அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, மொத்த புறப்பரப்பு சதுர மீட்டர். ஓகே.